இதை போல் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி அதில் 2 துண்டு மீன் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. இந்த மீன் குழம்பு அதிகமாக இந்த பெப்பரில் தான் வச்சு செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் மிளகு நல்லாவே கூடுதலாக வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது கொரகொரப்பாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 150 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் மீன் குழம்புக்கு முடிஞ்ச ஊரில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் 3 காஞ்ச மிளகாய், காம்பு கூட எடுக்காதீங்க, அப்படியே சேர்த்துருங்க, வாசனைக்காக தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு, மிக்ஸி ஜாரை கடைசியாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு வெங்காயம் அப்படியே நின்று இருக்குது. ஒரு வெங்காயம் மசியலைன்னா விட்டுருங்க, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால ஒரு வெங்காயம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் இதை போல் ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு நம்ம வீட்டிலே நான் அடிக்கடி வைப்பேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது எண்ணிக்கை சொல்ல முடியாது, ஏன்னா குட்டி குட்டி பூண்டு இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸு பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல்லு போட்டால் கூட போதும். இதை நச்ச வேணாம், அப்படியே சேர்த்துடலாம், ஏன்னா குட்டி பூண்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் எடுத்து 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் வெறும் வாசனைக்காக தான், காரம் உள்ளே இறங்காது. உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் தனியாக அதை போல் திரிஞ்சு வந்துடணும். இப்போ இது கூடவே அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. மசாலா அதிகம் சேர்க்க போகிறது கிடையாது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த மீன் குழம்பு வெறும் பெப்பர் தான், மிளகாய்த்தூள் மெயின் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. பார்க்குறதுக்கு கிரேவியே நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, நம்ம எல்லா வீடியோவிலுமே நம்ம சொல்லுவோம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. கொஞ்சம் திப்பி இருந்ததுன்னா இது போல் கை வச்சு வடிகட்டிக்குங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி இதுக்கு மேலே சேர்க்காதீங்கம்மா. இந்த அளவில் இருந்தால் தான் நம்ம கொதித்து வரும்போது குழம்பு நல்லா திக்காக வந்துடும். நீங்கள் புளி கரைச்சல் ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் கரைச்சிருக்கிற மாதிரியே தண்ணியாக கரைச்சி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ மீடியமான தீயில் ஒரு 12 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் கலந்து விடுங்க. அடுப்பு தீயை குறைச்சி ஒரு 12 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு குழம்பு திக்காக இருக்குது பாருங்கள். நான் 1/2 கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன். மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மீனாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் கூடவே நீங்கள் வால் தலை 2மே சேர்த்துருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் சேர்த்துட்டு இப்படி நல்லா இப்படி எடுத்து இப்படி குலுக்கி விடுங்க. கரண்டி வச்சு கிளறினாலே மீன் உடையும். அதே போல் கரண்டி வச்சு கிளறதும் குழி கரண்டியாக எடுக்காதீங்க, இது போல் பட்டை கரண்டியாக எடுத்து லைட்டாக அப்படி கலந்து விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு தீ குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். மீன் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நல்லா மீன் வெந்துடும். பாருங்கள், உடையாமல் இருக்குது பாருங்கள். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடும். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். லைட்டாக கலந்து விடுங்க.
இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி. நீங்கள் வந்து இந்த டைப்பில் மீன் வறுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மீன் வறுவலுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வறுவல் மிளகுத்தூள் போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி நீங்கள் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட வாசனை வந்து ரொம்ப கமகமன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து மீன் வறுவல் ரொம்ப கம்மியாக தான்மா செய்கிறேன், அதனால் வந்து மசாலாலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக மீன் வறுவல் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முதல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா மசாலா வந்து தனியாக வராமல் இருக்கும், நல்லா மீனோட நல்லா மசாலா சேர்ந்துடும், அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க, இதை போல் இருக்கணும். கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க கொட்டை வந்து எடுத்துருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தளப்பாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மீன் எடுத்து பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கனமாக போட்டுக்குங்க. ரொம்ப மெலிசாக போட்டாலும் மீன் வறுக்கும் போது உடையும். இந்த சைஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுத்து சாப்பிடும் போது ரொம்ப மசாலாவும் நல்லா ஒட்டி வரும். நான் வந்து இதில் இருக்க வால் தலை வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீனாக அப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை போல் நல்லா கலந்து விடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் மீன் வறுத்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து தனியாக திரிஞ்சு போகாது, மீனோட நல்லா ஒட்டி இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை போல் மசாலா போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வெளியே வச்சாலும் வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை பேன் வேணுனாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பேன் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் மீன் மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு மீனாக அப்படி சேர்த்துடலாம். ஒரு மீனாக சேர்த்துக்குங்க. மீன் சேர்க்கும் போது கேப் விட்டு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நமக்கு திருப்பி போட வசதியாக இருக்கும். நான் வந்து சின்ன பேனுன்றதுனால 3 மீன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து தவாவாக இருந்தாலும் பேனாக இருந்தாலும் பெருசாக இருந்தால் இருக்க மீன் எல்லாமே சேர்த்துருங்க. இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலையே நல்லா செவந்து வந்துடும் பாருங்கள். ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இப்போ நம்ம திருப்பி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு கலர் வரணும், அது ஒரு நல்லா வேகட்டும். அதே போல் மசாலா வந்து எண்ணெயில் இறங்காமல் இருக்குது பாருங்கள், மீன் கூடவே இருக்குது பாருங்கள். இதை போல் நம்ம செய்யும் போது மீன் வந்து சப்புன்னு இல்லாமல் நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கம்மா, எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அவ்வளோதாம்மா, நல்ல சுவையான ரொம்ப ஈஸியான மீன் வறுவல் ரெடி.